ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோனா மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி தாங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியுங்க. நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி வந்து விதை போட்டு விட்டது. அது நல்ல செடி வந்தது. இந்த ஒரு செடி மட்டும் நான் பறிக்கவே இல்லைங்க. இந்த ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டு வச்சுருந்தேங்க. ஆனால் ஒரு செடியே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நல்ல தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப பெருசாகவே வந்திருக்குங்க. ஓரளவுக்கு விதை எல்லாமே முத்திருச்சு. இது அப்படியே விட்டோம்னா எல்லாமே உதிர்ந்துருங்க. இப்போவே பாருங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது. இது வைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே எவ்வளோ விதை கீழே கொட்டிருச்சு. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால தான் இப்போவே நான் கட் பண்ணி எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சரி, முதல்ல செடியை மட்டும் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. சரி, பசங்க வர டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்த உடனே கொஞ்சம் சூடாக பால் கொடுத்தா குடிச்சிக்கிட்டு அமைதியாகிடுவாங்க. என்னையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் பால் காய வச்சுட்டு அடுத்து திரும்ப கட் பண்ண வந்துட்டாங்க. இந்த கீரை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆக்சுவலாக 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. மற்ற கீரை மாதிரிலாம் இது சாஃப்டாக இருக்காதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி பிச்சு பிச்சு எடுக்கும்போதே பட்டு பட்டுன்னு சவுண்ட் வரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது கையில் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் நான் சிசர் வச்சு தாங்க கட் பண்ணி எடுத்தேன். கீரை பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கீரை மட்டும் தனியாக நான் செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டேங்க. விதை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சேன். கீரை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் நம்ம இதில் சூப்பு செஞ்சு குடிக்கலாங்க. கொஞ்சம் ரச டைப்பில் தான் செய்யணும். நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. கரிசலாங்கண்ணி கீரை 2 டைப்பில் இருக்குங்க. ஒன்று வெள்ளை, இன்னொன்று மஞ்சளுங்க. மஞ்சள் வந்து மஞ்சள் காமாலையே வராமல் தடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய சளி பிடிச்சிருக்குன்னா நம்ம இதில் வாரத்தில் ஒரு 2-3 முறை சூப் குடிக்கலாம். இல்லைனா சட்னி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. கீரை குழம்புல கூட ஒரு 2-3 கீரையாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பெருசாக கசப்பெல்லாம் தெரியாதுங்க. அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து உடல் உஷ்ணத்தை போக்குங்க. ரொம்ப ஹீட் பாடிலாம் இருக்குங்கன்னா நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஆனால் இதுக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகாது. எனக்கெல்லாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே சளி பிடிக்குங்க அது சாப்பிடும்போது. ஃபைனலாக கீரையும் விதையுமே தனியாக கலெக்ட் பண்ணிட்டேங்க. இவ்வளோ கீரை இருக்குது. இது நம்ம இது ஒன்றா சட்னி செய்ய முடியாது. அதனால் நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை எப்படி நீங்கள் ஃபேன் காற்றுலலாம் நம்ம காய வைப்போம்ல ரூமில், அந்த மாதிரி தான் நான் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது நம்ம ரூமில் காய வச்சு வேணால் எடுத்து வச்சுக்கலாங்க. லீஃப் டைப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பவுடர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். விதையை வந்து நான் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம திரும்பவும் காஞ்சி வரும்போது கொட்டாமல் இருக்கும். இதுவுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் நிழலில் தாங்க காய வச்சு ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஆடி மாத டைம்ன்றதுனால வெளியே என்ன பொருள் வச்சாலும் காற்றுக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது. அதனால் இந்த விதெல்லாம் கொஞ்சம் வெளியே பறந்தே போயிடுங்க. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க வச்சு பார்த்துக்கணும். மரத்தில் பார்க்கும் போதே தெரியுங்க எவ்வளோ விதை உதிர்ந்துருக்கு. இதெல்லாம் காற்றுக்கு ஈஸியாக பறந்து போயிடுங்க. ஃபைனலாக எனக்கு இவ்வளோ விதை கிடச்சிருக்குங்க. ஒரே ஒரு செடி தான். ஆனால் வேலை வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த ஒவ்வொரு இலையாக நம்ம கலெக்ட் பண்ணி கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சிங்க. என்னென்னா உரம் இல்லாமல் பூச்சி இல்லாமல் நம்ம செடியிலே கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி தாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து மார்க்கெட்டில் கூட அவ்வளோ சீக்கிரம் அவைலபிளாக கிடைக்கிறது இல்லைங்க. இது ரொம்ப மெடிசனுக்கு ஆகுது. அதனாலவே கொஞ்சம் நான் இது ரிஸ்க் எடுத்து நான் கொஞ்சம் நானே விதை போட்டு நானே செடி கொண்டு வந்து இப்போ திரும்பவும் விதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் செய்யும் போது சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளே செஞ்சது நம்மளே தேடி கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு பொருள் மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. யாராவது டிஃபன் என்ன செஞ்சுருக்கேன், லஞ்ச் என்ன செஞ்சுருக்கேன்னா நான் சைட் டிஷ்ஷாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை சட்னி செஞ்சுருக்கேன், பொரியல் செஞ்சுருக்கேன்னு சொல்லும் போதே பெருமையாக இருக்குங்க. ஏதோ மட்டன் பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு பொருள் தாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை. அப்படியே சைட் பைட்டில் வீட்டில் இருந்த எல்லா வேலையுமே முடிச்சிட்டேங்க. நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா மில்லட் தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருந்ததுங்க. அதை எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சுண்டக்காய் சட்னி தாங்க. இது காலையிலே செஞ்சு வச்சுருந்தேங்க. கொஞ்சம் வேணும்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க வேலை. இல்லைன்னா நைட் டைம் வேறு திரும்பவும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கவே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால கூட கொஞ்சம் டைமே வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடுங்க. இந்த காலையில் சமைக்கிறது மட்டும் டக்குன்னு பிளான் பண்ணி ஈஸியாக சமைச்சிடுறேங்க. ஆனால் நைட்டில் சமைக்கிறது மட்டும் மைண்டில் எதுவுமே ஓட மாட்டேங்குதுங்க. என்ன சமைக்கிறதுனே டைம் ஓடி போயிடுது. உங்களுக்கும் அப்படி தானான்னு மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு